அனைவருக்கும் வணக்கம். சிவனோட அம்சங்களில் பல உக்ர சுரூபங்கள் இருந்தாலும் பைரவ சுரூபம் தான் நம்மளுக்கு காவல் தெய்வமாக விளங்குது. அப்படிப்பட்ட பைரவருக்கு 8 ஸ்வரூபங்கள் இருக்குது. அஷ்ட பைரவராக காட்சி கொடுக்குற பைரவரில் ஒரு பைரவரான சொர்ண பைரவரை எப்படி வழிபாடு செஞ்சு எந்த மந்திரத்தால் நம்ம பூஜை செஞ்சால் நம்மளோட ஆசைகள் பண தேவைகள் சரியாகும்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு. வாங்க அது என்ன பாடல் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். அகத்திய பெருமான் அருளிய அகத்தியர் பரிபாஷைங்கிற நூல்லேருந்து ஏற்கனவே சக்தி மந்திரமும் சிவன் மந்திரமுமே கொடுத்துருக்கேன். அதே நூலில் இன்னொரு பாடலில் பைரவர், அதுவும் சொர்ண ஆகர்ஷண பைரவரை எப்படி வழிபாடு செய்கிறது, அவரோட மந்திரங்கள் என்ன, அதை எப்படி பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அகத்தியர் சொல்லியிருக்காரு. அந்த பாடல் முதல்ல என்னன்னு பார்ப்போம். தான் பார்க்கும் தொழிலுக்கெல்லாம் வைரவனும் வேணும், தன்மையுடன் தொட்டதெல்லாம் பழிக்கும் பாரே. மான் பார்த்த சிவக்கிருபை இருந்ததனால் மக்களே செய்யும் தொழிலும் வங்கமாமோ. கோன் பார்த்த குறுமுடிக்க அருகில் நின்று குணங்குறிகள் தவறாமல் மனதிற்றோனி. வான் பார்த்த கருவெல்லாம் வெளியதாக மக்களே தோணுமடா மகிழ்ந்து பாரே. இந்த பாடலின் பொருள் என்னன்னா, செய்யும் தொழில் அனைத்திற்குமே பைரவன் துணையின் வேண்டும். அந்த துணை நமக்கு வேண்டும் என்றால் இந்த மந்திரம் நமக்கு துணை செய்யும். செய்யும் தொழில் அனைத்திலுமே சிவனின் கருணை இருந்தால் எப்போதுமே தொழில்களில் பங்கம் வராது. அந்த துணையை உனக்கு சொர்ணாகர்ஷ்ண பைரவர் அருள்வார். அதன் காரணமாக உன் தொழிலில் இருக்கும் அனைத்து உண்மைகளும் உனக்கு புலப்படும், பொய்கள் அகன்று போகும், நிதி பெருகும் அப்படின்னு அகத்தியர் இந்த பாடலை நமக்கு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ அது என்ன மந்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காரு. வாங்க அந்த பாடல் என்னன்னு பார்ப்போம். பன்னப்பா சொர்ண வைரவன்றான் பூசை பாங்கான மந்திரத்தை சொல்ல கேடே. என்னப்பா ஓங்கென்றும் ஸ்ரீங்கென்றும் தான் என் முன்னே சொர்ணரூபா வாவாவென்றும் கண்ணப்பா நான் எடுத்த கருவெல்லாம் தான் கைவசமாய் செய்து வைக்க வாவாவென்று சன்னப்பா 108 உருவேயானால் தன்வசமாய் போகுமடா தான் பார்ப்பீரே. இதுதான் அந்த பாடல். இந்த பாடலில் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரோட மந்திரமாக அகத்தியர் பெருமான் நமக்கு அருள்ன மந்திரம் என்னன்னா, ஓங் ஸ்ரீங் என் முன்னே சொர்ணரூபா வாவா நான் எடுத்த கருவெல்லாம் கைவசமாய் செய்து வைக்க வாவா. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 108 உரு ஜபிக்க உடனே அந்த மந்திரம் சித்தியாகும்னு அகத்தியர் நமக்கு அருளி இருக்காரு. அதுபடி இந்த மந்திரத்தை நீங்கள் காலை மாலை இருவேளை 108 முறை ஜபிக்கலாம். தொடர்ந்து ஜபிக்கிறவங்க ஜபிக்கலாம். இது சொர்ணாகர்ஷ்ண பைரவரோட அருளை நமக்கு கொடுக்கும். நம்மளோட தொழில்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி செய்யும்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு. இந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்த பெருமான் அகத்தியர். ஆனால் ஒரு குரு இல்லாமல் இந்த மந்திரம் நமக்கு பலிக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கும். அதுக்கான விடையுமே அகத்தியர் கொடுத்துருக்காரு. அது என்ன பாடல்னு பார்ப்போம். பாரடா தவமுனிவர் சித்தரெல்லாம் பண்பாக மறைத்ததென்ன உட்கருவின் மூலம் நேரடா வெறிக்கருவின் மூலம்தானும் நெகிழாமற் பலவிதமாய் சொல்லி வைத்தார். காரடா இக்காண்டந்தன்னிற்றானும் கண்மணியே காணுதற்கு வகையாய் சொன்னேன். ஆரடா அறிவார்கள் குரு சொல்ல வேணும் அல்லாதின்னூடே சொல்லும் பாரே. பொதுவாக சித்தர்கள் முனிவர்கள் தன் சொல்ல வரும் மந்திர கருத்துக்களை பாடலுக்குள் மறைத்து வைத்தே சொல்வார்கள். ஆனால் இந்த நூலில் நான் எந்த ஒரு மறைவையும் சொல்லவில்லை. முழு கருத்தையும் முழு மந்திரத்தையும் முழுமையாக கொடுத்துள்ளேன். யாருமே இதுபோல் செய்ய மாட்டார்கள். எந்த ஒரு மந்திரமாய் இருந்தும் குரு இருந்து உபதேசிக்கவே அம்மந்திரம் சித்தியாகும். அப்படி குரு இல்லாமல் இந்த மந்திரத்தை நீ பிரயோகித்தால் இந்த நூலே உனக்கு குருவாக இருந்து இந்த மந்திரத்தின் பலனை உனக்கு முழுமையாக கொடுக்கும் அப்படின்னு அகத்தியர் இந்த பாடல் மூலிமா நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு மந்திரத்தை, அதுவும் யாருமே ஒரு குரு இல்லாமல் அகத்திய பெருமானோட இந்த நூலே நமக்கு குருவாக இருந்து நம்மளோட கஷ்டங்கள் போக்கும்னா இதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரோட மந்திரத்தை நான் திரும்ப இப்போ ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. 108 உரு சொன்னாலே இம்மந்திரம் சித்தியாகும்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நம்ம ஒரு 10 நாள் இல்லை ஒரு 11 நாள் தொடர்ந்து சொல்லுவோம். முடிஞ்சால் ஒரு மண்டலம் 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சொல்லி பாருங்கள். உங்களோட வேலைகளில் உங்களோட தொழில்களில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். பண வரவு கூட அதிகமாகலாம். நீங்கள் நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும்.
இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.